கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் இருக்கிற சூரியநெல்லி கிராமத்தில் இருந்த அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸுக்கு ஒரு டெலிஃபோன் அழைப்பு வந்துச்சு. அந்த காலை அட்டன் பண்ண அங்கே இருந்த ஆஃபீஸ் பாய் குறிப்பிட்ட ஒருத்தரோட பேரை சொல்லி, சார் உங்களுக்கு தான் ஃபோன், வந்து பேசுங்கன்னு சொன்னார். ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நபரும் தன்னுடைய வேலையை அப்படியே வச்சுட்டு அந்த ஃபோன் காலை பேசினார். அந்த ஃபோன் காலில் எதிர்ப்புறம் பேசினவங்க, நாங்கள் உங்கள் பொண்ணு தங்கியிருக்க ஹாஸ்டலில் இருந்து பேசுகிறோம். காலையிலேயே உங்கள் பொண்ணு ஹாஸ்டலில் யாருக்கும் சொல்லாமல் கிளம்பிட்டா. சரி, மதியானத்துக்குள்ளே அவள் வந்துடுவான்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அவள் வரல. அவள் ரூமை செக் பண்ணப்போ அவளோட லக்கேஜும் அங்கே இல்லை. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம். அவள் அங்கே வந்தால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக தன்னோட வேலைகளை அப்படியே வச்சுட்டு தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக நேராக அவர் வீட்டுக்கு கிளம்பினார். வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அந்த பொண்ணு வரலன்னு தெரிஞ்சு தன்னோட ஒய்ஃப் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லிட்டு, சரி நான் போய் பஸ் ஸ்டாப்பில் பார்க்குறேன்னு வீட்டை விட்டு கிளம்பினாரு. அடுத்து வரப்போகிற பஸ்ஸில் தன்னோட பொண்ணு வராங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் அங்கே வந்த எந்த ஒரு பஸ்லேயுமே அவங்க பொண்ணு வரவே இல்லை. இதுக்கப்புறமா அந்த ஊரில் இருந்த அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் தன்னுடைய பொண்ணு இங்கே வந்திருக்காங்களான்னு அவரும் அவரோட ஒய்ஃபும் விசாரிச்சாங்க. ஆனால் யாருமே அவங்க இங்கே வரலங்கிற தகவலை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெவ்வேறு ஊர்களில் இருக்கிற தங்களோட உறவினர்கள் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி அது சம்பந்தமாக விசாரிச்சாங்க. ஆனால் அதுலேயும் எந்த தகவலும் கிடைக்கல. இதனால வேற வழி இல்லாமல் கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 10வது படிக்கிற தன்னுடைய பொண்ணு காணலன்னு அந்த பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் எதேச்சையாக வீட்டு பீரோவை பார்க்கும்போது தான் பீரோவில் இருந்த கொஞ்சம் நகைகள், பணம் மற்றும் பட்டுப்புடவைகள் காணாமல் போயிருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. ஒருவேளை தன்னுடைய பொண்ணு ஏதாச்சும் லவ் பண்ணி யார் கூடயாச்சும் வீட்டை விட்டு போயிருப்பாளோ அப்படின்னு அந்த அம்மா அப்பா சந்தேகப்பட்டாங்க. போலீஸும் அந்த கோணத்திலேயே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஆனால் காணாமல் போன அந்த பொண்ணை பற்றின சின்ன தகவல் கூட கிடைக்காமையே இருந்துச்சு. தன்னோட பொண்ணுக்கிட்ட இருந்து ஏதாச்சும் தகவல் வந்துடாதான்னு அந்த பெற்றோர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானாங்க. இந்த நிலையில் அந்த பொண்ணு காணாமல் போனதில் இருந்து சுமார் 40 நாட்கள் கழிச்சு, அதாவது 1996 பிப்ரவரி 26 அன்னைக்கு அந்த பொண்ணுடைய அப்பா தன்னுடைய ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸில் இருந்த ஒரு சிலர் அவருடைய பேரை சொல்லி திடீர்னு வெளியே போனாங்க. அதே சமயத்தில் அந்த ஆஃபீஸ் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு கார் வேகமாக அங்கே இருந்து கிளம்புற சத்தமும் கேட்டுச்சு. தன்னோட பேரை சொல்லிட்டு எல்லாரும் எதுக்கு வாசலை நோக்கி போகிறாங்கன்னு ஆச்சரியம் கலந்த குழப்பத்தோடவே அவரும் வெளியே போய் பார்த்தாரு. அந்த ஆஃபீஸ்க்கு வெளியே இருந்த ரோட்டில் ரொம்ப மெலிஞ்ச தேகத்தோட நிற்கவே சக்தி இல்லாத நிலையில் ஒருத்தங்க நடந்து வர்றதை அவர் கவனிச்சார். நல்லா கவனிச்சதுக்கு அப்புறமா தான் நடந்து வர்றது தன்னுடைய பொண்ணுதான்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. காணாமல் போன பொண்ணு தனக்கு கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் கட்டி தழுவின அவர் அவங்கள உடனடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்பினார். அப்படி வீட்டுக்கு போகும்போது வழியில் அந்த பொண்ணு 40 நாட்களாக தனக்கு நடந்த கொடுமைகளை தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னாங்க. கனவுல கூட யாருக்குமே நடக்காத அந்த கொடுமைகளை கேட்டு அவர் பதறி போனார். தன்னோட பொண்ணு ஒரு வழியாக கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்ட அவருக்கு அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் பேரிடியா அமைஞ்சுது. 1996 வருஷத்தில் கேரளாவில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பரபரப்புக்கு உள்ளாக்கின, இந்திய அரசியல் களத்திலையும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின சூரியநெல்லி பள்ளி மாணவி வழக்கை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? காணாமல் போய் 40 நாட்கள் கழித்து திரும்ப வந்த அந்த பொண்ணு சொன்ன விஷயங்களை கேட்டு பதறிப்போன அந்த பெண்ணோட அப்பா நேராக அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் நடந்ததை அங்கே இருந்த போலீஸ்கிட்ட சொன்னார். அதை கேட்ட போலீஸ் உடனடியாக இவங்களை மருத்துவ பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிமல்லி பகுதியில் இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே அந்த பொண்ணை பரிசோதித்த டாக்டர் வி.கே. பாஸ்கர் பெண்ணுடைய அப்பா கிட்ட ஒரு மிக கொடுமையான விஷயத்த சொன்னார். மகளை வளர்க்குற எந்த ஒரு பெற்றோருக்குமே அந்த டாக்டர் சொன்ன விஷயங்கள் கேட்குறதுக்கே மனதைரியம் இல்லாத ஒன்றா இருந்துச்சு. டாக்டர் வி.கே. பாஸ்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பொண்ணை நிறைய பேர் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிரைவேட் பார்ட் ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் இவங்க தனக்கு எதிராக நடந்த அந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடின மாதிரியான அறிகுறிகளும் இல்லை. அதே நேரம் இவங்க அதில் மனப்பூர்வமாகவும் உடன்படலை. அதனால தான் அவங்களுக்கு பிரைவேட் பார்ட் டேமேஜ் ஆகிருக்கு. ஒருவேளை இவங்களுக்கு மயக்க மருந்து மாதிரி ஏதாச்சும் கலந்து கொடுத்து மயக்க அடைய வச்சு ரேப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னார். இதுக்கப்புறம் கண்டினியூவாக நடந்த நெக்ஸ்ட் லெவல் செக்கப்பில் அந்த பெண்ணுடைய அப்பாவை மேலும் அதிர்ச்சியாக்குற ஒரு விஷயத்த டாக்டர் சொன்னார். இந்த பொண்ணை தினமும் நிறைய பேர் மாறி மாறி ரேப் பண்ணதால அவங்களுக்கு பிரைவேட் பார்ட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அது கருப்பை வரைக்கும் போயிருக்கு. கருப்பையும் இன்ஃபெக்ஷன் ஆனதால கருப்பையை உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். எதிர்காலத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்களால இனிமேல் வாழ்க்கையில் குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த டாக்டர் அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட சொன்னார். சூரியநெல்லி கிராமத்தில் அந்த பொண்ணுக்கு நடந்த இந்த விஷயம் கேரளா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு.
உண்மையாவே அந்த பொண்ணு எப்படி காணாம போனாங்க? 40 நாட்களா அவங்கள வன்கொடுமைக்கு உள்ளாக்குன அந்த மோசமான மனிதர்கள் யாருங்கிறத அந்த குடும்பத்த பத்தின சின்ன அறிமுகத்தில இருந்தே பார்க்கலாம். கேரளாவோட இடுக்கி மாவட்டத்துல இருக்கிற சூரியநெல்லி கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அந்த குடும்பத்துல இருந்த அப்பா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தாரு. அவங்க அம்மா பக்கத்துல இருந்த டாடா எஸ்டேட்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த ஸ்டாஃபுக்காக கட்டப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய மூத்த மகள் சூரியநெல்லி கிராமத்துல இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இளைய மகள் சூரியநெல்லியில இருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவுல மூணார்ல இருக்கிற லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போனதால, "நீ அதிகமா டிராவல் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த ஸ்கூல்ல இருந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சாங்க. இதனால வாரத்துக்கு ஒரு முறை பஸ் புடிச்சு அந்த பொண்ணு சூரியநெல்லி கிராமத்துக்கு தன்னுடைய அம்மா, அப்பாவ பார்க்க வருவாங்க. அப்படி அடிக்கடி அவங்க வர்ற ஒரு பஸ்ல இருந்த தன்னை விட 10 வயசு அதிகமா இருந்த ராஜு அப்படிங்கிற ஒரு கண்டக்டர் கூட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ராஜு அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய குடும்ப கஷ்டத்த சொல்லி சில சமயங்கள்ல பணம் வாங்கியிருக்காரு. ஒரு கட்டத்துல ராஜு அந்த பொண்ணுகிட்ட நட்பை தாண்டி ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க நெறைய இடத்துக்கு வெளிய போய் சுத்தி பார்க்க போயிருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க ஒண்ணா ஃபோட்டோவும் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட அடிக்கடி காசு வாங்குன ராஜு, ஒரு கட்டத்துல உரிமையா, அதிகாரமா அந்த பொண்ணுகிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த பொண்ணு தன்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, தன்னுடைய இன்னொரு முகத்த ராஜு காட்ட ஆரம்பிச்சாரு. அந்த பொண்ணுகிட்ட நீயும் நானும் ஒண்ணா இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. அத உன் அம்மா, அப்பா கிட்ட காட்டிடுவேன். அதுக்கும் நீ பயப்படலன்னா, நான் உன்னோட ஃபோட்டோவ மோசமா மார்ஃபிங் பண்ணி இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இதனால பயந்து போன அந்த பொண்ணும் ராஜு கேட்ட பணத்த அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. வேலை செய்யாமலேயே தனக்கு ஓசியில பணம் வருதுன்னு சந்தோஷப்பட்ட ராஜு, அதுக்கப்புறம் பேராசையில ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டாரு. அவர் அந்த பொண்ணுகிட்ட நம்மளோட லவ்வுக்கு உங்க வீட்ல ஓகே சொல்லவே மாட்டாங்க. அதனால நம்ம இந்த ஊர விட்டு வெளிய எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணி வாழலாம். நீ உன்னோட கல்யாணத்துக்காக உங்க வீட்ல வாங்கி வச்ச நகை, புடவை, பணம் எல்லாத்தையும் 2 பேக்ல எடுத்துக்கிட்டு மூணார்ல இருக்கிற ஹாஸ்டலுக்கு வந்துடு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி வெளிய வந்து எப்படியாச்சும் அடிமல்லி பகுதிக்கு வந்துடு. நானும் அடிமல்லிக்கு வந்துடுறேன். நாம அங்க இருந்து கோத்தமங்கலத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்லியிருக்காரு. நல்லது எது, கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்காத அந்த 16 வயசுல இருந்த அந்த பொண்ணு ராஜு சொன்ன மாதிரியே 1996 ஜனவரி 16 அன்னைக்கு ஹாஸ்டல்ல இருந்து அடிமல்லிக்கு வந்திருக்காங்க. அங்க வந்த ராஜுவும் அவங்களும் 4:30 மணிக்கு கோத்தமங்கலம் போற பஸ்ல ஏறுனாங்க. ஏற்கனவே வெயிட்டா இருக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட இருந்து 2 பைகளையும் வாங்கியிருந்த ராஜு பஸ் ஏறுனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட, "நீ முன்னாடி இருக்கிற சீட்ல போய் உட்காரு. நான் பின்னாடி கடைசியா இருக்கிற சீட்ல உட்காந்துக்கிறேன்னு" சொல்லி அவங்க 2 பேருமே வேற வேற சீட்ல உட்காந்தாங்க. பஸ் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா கோத்தமங்கலம் பஸ் ஸ்டாப் வந்தப்போ, அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, ராஜுவும் அவங்க கொண்டு வந்த அந்த 2 பைகளும் அந்த பஸ்ல இல்லாதத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. தனக்கு நடந்த இந்த விஷயம் என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு பதட்டத்துல இருந்த அந்த பொண்ணு, இந்த இடத்துலயாச்சும் தன்னோட தவற உணர்ந்து திரும்பவும் தன்னுடைய ஹாஸ்டலுக்கோ, இல்ல வீட்டுக்கோ போயிருந்தா, அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையே வேற மாரி மாறியிருக்கும். தான் ஏமாத்தப்பட்டுட்டோம். தனக்கு மோசம் நடந்துடுச்சுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு, அதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய விஷயம் இனிமே தான் நடக்கப் போகுது அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. ஹாஸ்டல்ல இருந்து நம்ம கிளம்புன விஷயம் ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கும் தெரியும். வீட்ல இருக்கவங்களுக்கும் தெரியும். ஹாஸ்டலுக்கு போனா வீட்டுக்கு போகாம எங்க போயிட்டு வர்றேன்னு கேள்வி வரும். வீட்டுக்கு போனா எப்பவோ கிளம்புன நீ வீட்டுக்கு வரதுக்கு எதனால இவ்வளோ நேரம் ஆச்சு? அப்படிங்கிற கேள்விய கேட்பாங்க. அப்படின்னு நெனச்சு, சரி நம்ம முண்டகாயத்துல இருக்கிற சித்தி வீட்டுக்கு போலாம்னு அந்த பொண்ணு முடிவெடுத்தாங்க. முண்டகாயத்துக்கு போற பஸ்ஸு அங்க வராததால, மூவாட்டுப்புழா வரைக்கும் ஒரு பஸ்ல போயிட்டு, அங்க இறங்கி, அங்க இருந்து முண்டகாயத்துக்கு அவங்க பஸ் ஏறுனாங்க. அவங்க ஏறும்போது உஷா அப்படிங்கிற பெண்ணும் அதே பஸ்ல ஏறுனாங்க. அவங்களுடைய சித்தி வீடு முண்டகாயத்துல இருந்து இன்னொரு டவுன் பஸ் புடிச்சு போகக்கூடிய தூரத்துல இருந்துச்சு. ஆனா, அந்த சமயத்துல அவங்க சித்தி வீடு உள்ள பகுதிக்கு போற பஸ் எல்லாமே அங்க இருந்து கிளம்பி இருந்துச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்லயே யோசிச்சுக்கிட்டு நின்னாங்க. அந்த பொண்ண தொடர்ச்சியா கவனிச்சுக்கிட்டே இருந்த அந்த உஷா அப்படிங்கிற பெண், "பஸ் இல்லாம இங்க நிக்கிறியா? என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த பொண்ணு ராஜுவ பத்தியும், அவர் பண்ண விஷயங்கள பத்தியும் சொல்லியிருக்காங்க. மேலும் அத தொடர்ந்து தன்னோட சித்தி வீட்டுக்கு போறதுக்காக வந்ததாகவும், ஆனா பஸ் இல்லாததால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உஷா, "நைட் லேட் ஆனதால இதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போறதுக்கு பஸ் கிடையாது. இதோட நாளைக்கு காலையில தான் பஸ். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அவரும் அவங்க அம்மாவும் தான் அந்த வீட்ல இருக்காங்க" அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பரான தர்மராஜ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வீட்ல அந்த பொண்ண உஷா விட்டுட்டு போனாங்க.
தர்மராஜ், என்னோட அம்மா வீட்டு மாடியில இருக்கிற ரூம்ல தான் இருக்காங்க. வா உன்ன அவங்க கிட்ட கூப்ட்டு போறேன். நீ நைட் அவங்க கூடவே தூங்குன்னு சொல்லி மாடியில இருந்த ரூமுக்கு கூப்ட்டு போயிருக்காரு. ஆனா மாடிக்கு போய் பார்த்தப்ப தான் அந்த ரூம்ல யாருமே இல்ல. தர்மராஜும் அந்த உஷா அப்படிங்கிற லேடியும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துச்சு. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தர்மராஜ் அந்த பொண்ணுகிட்ட அத்துமீறி அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் தர்மராஜ், "உன்ன நான் வீட்ல கூப்ட்டு போய் விடுறேன்னு" சொல்லி எர்ணாகுளத்துக்கு கூப்ட்டு போயி, அங்க இருந்த சில நபர்கள் கிட்ட பணத்த வாங்கிக்கிட்டு அந்த பொண்ண அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவங்களும் அந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கு அப்புறமா வனமேல் அப்படிங்கிற பகுதிக்கு கூப்ட்டு போயி, ஒரு வீட்ல 1 வாரமா அடைச்சு வச்சு நெறைய பேர்கிட்ட பணம் வாங்கி அந்த பொண்ண பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு முறை ரேப் பண்ணும்போதும் அந்த பொண்ணுக்கு வாயில ட்ரிங்க்ஸ் ஊத்தி அவங்கள ஒரு போதை நிலையிலேயே வச்சு அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா 40 நாட்கள் குமுளி, பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு அவங்கள அழைச்சிட்டு போயி, பணம் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இப்படி 40 நாட்களா ட்ரிங்க்ஸ ஊத்தி குடுத்து அந்த பொண்ண மயக்கத்திலேயே வச்சு ரேப் பண்ணதால அந்த பெண்ணுடைய உடல்நிலை மோசமாகுது. இதனால அந்த பொண்ணுகிட்ட நடந்த விஷயங்களையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தர்மராஜும், அந்த பொண்ண அப்யூஸ் பண்ண வேறு சில நபர்களும் மிரட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமாவும் அந்த பெண்ணுடைய உடல்நிலை சரியாகாமயே இருந்திருக்கு. இதனால இதுக்கப்புறமா 1996 பிப்ரவரி 26 அன்னைக்கு அந்த பொண்ண ஒரு கார்ல கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா வேலை செய்யற ஆபீஸ் வாசல்லயே விட்டுட்டு அந்த கும்பல் தப்பிச்சு போயிருக்காங்க. இத தொடர்ந்து அந்த பொண்ணு சொன்னதையும், டாக்டர் சொன்னதையும் வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த விஷயம் பூதாகரமா வெடிச்சது. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில அந்த பஸ் கண்டக்டர் ராஜு, வழக்கறிஞர் தர்மராஜ், அந்த பொண்ண தர்மராஜ் கிட்ட விட்டுட்டு போன உஷா அப்படின்னு கிட்டத்தட்ட 38 பேர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டாங்க. ஆனா அதுல பெரும்பாலான நபர்கள் அரசியல் அமைப்புகள்ல இருந்ததால இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகராம வெறும் விசாரணை நிலையிலேயே இருந்துச்சு. சம்பவம் நடந்து 3 வருஷம் வரைக்கும் இந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமயே இருந்துச்சு. இதுக்கப்புறம் கேரளாவை சேர்ந்த முன்னாள் நக்சலைட்டும், மனித உரிமை போராளியுமான அஜிதா தலைமையில சில பெண்கள் அமைப்புகளும், தனியார் அமைப்புகளும் சேர்ந்து சூரியநெல்லி பள்ளி மாணவிக்கு நடந்த வன்கொடுமைக்கு எதிரா நடத்தின போராட்டத்தின் விளைவா கேரள காவல்துறை டிஐஜி சிபி மேத்யூ தலைமையில 1999வது வருஷம் ஒரு சிறப்பு குழுவை அமைச்சாங்க. இந்த குழு அந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை பண்ண 38 பேரையும் கண்டுபிடிச்சு கைது செஞ்சது மட்டும் இல்லாம, அவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 67 முறை அந்த சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சத புள்ளிவிவரத்தோட நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிக்கையா தாக்கல் பண்ணாங்க. ஆனா இந்த வழக்குல மேலும் சிலர் தன்கிட்ட அத்துமீறினதா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன நபர்கள் பத்தின தகவல்கள் சரியா, தெளிவா இல்லன்னு சொல்லி மேற்கொண்டு யாரையும் போலீஸ் கைது பண்ணாமயே இருந்தாங்க. இந்த வழக்கு நீதிபதி சசிதரன் நம்பியார் தலைமையில 2000வது வருஷம் விசாரணைக்கு வந்துச்சு. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான தர்மராஜுக்கு பெயில்ல வெளியே வர முடியாத வகையில வாழ்நாள் சிறை தண்டனைய நீதிபதி வழங்கினாரு. மத்த குற்றவாளிகளுக்கு அவங்களுடைய குற்றத்துக்கு ஏற்ப 3 மாசத்துல இருந்து 13 வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இந்த வழக்கு ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. பாதிக்கப்பட்ட சூரியநெல்லி மாணவிக்கு நியாயம் கிடைச்சிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் இந்த வழக்குல பல அதிர்ச்சியான விஷயங்கள் நடந்துச்சு. பெயில்ல வர முடியாத வாழ்நாள் சிறை தண்டனையை பெற்ற தர்மராஜ் சில அரசியல் தலைவர்களோட முயற்சியினால 2002வது வருஷம் பெயில் வாங்கி வெளியே வந்து தலைமறைவானாரு. மற்ற குற்றவாளிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை குறைக்கணும்னு கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க. இதுக்கிடையில வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பொண்ணு ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டிவியில வந்த ஒரு நபரை பார்த்து இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அப்பதான் தன்னை பாலியல் வன்கொடுமை பண்ண பல பேர்ல இவரும் ஒருத்தர். ஆனா போலீஸ் கைது பண்ணவங்கல்ல இவர் இல்லவே இல்லை. இவரை போலீஸ் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரவே இல்லை. தர்மராஜும் இவர் பேரை போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறத அந்த பொண்ணு உணர்ந்தாங்க. அப்படி அந்த பொண்ணு டிவில பார்த்த அந்த நபர் தான் கேரள அரசியல்ல முக்கியமான நபரா இருந்த காங்கிரஸ் கட்சியோடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேபினெட் அமைச்சராகவும், மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர்னு பல பதவிகள்ல இருந்த பிஜே குரியன். நேரா பீர்மேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தினர் பிஜே குரியன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட பிஜே குரியன் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தன் மேல வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு மனு கொடுத்திருக்காரு. பிஜே குரியன் அந்த சிறுமியை வன்கொடுமைக்கு உள்ளாக்குனதுக்கான போதுமான தகுந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்க நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்க.
மேலும் குற்றவாளியுடைய மேல்முறையீட்டை நீதிபதிகள் வசந்த் மற்றும் அப்துல் கபூர் உள்ளடங்கிய அமர்வு விசாரிச்சு முக்கிய குற்றவாளியான தலைமறைவாய் இருக்கிற தர்மராஜுக்கு 25,000 ரூபாய் அபராதமாகவும் மற்ற குற்றவாளிகளை விடுதலை செய்யறதாகவும் தீர்ப்பா வழங்கினாங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக கேரள அரசு மேல்முறையீடு பண்ணப்போ அந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்தாங்க. சில பெண்கள் அமைப்பினர் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் நீதிமன்றம் அதை ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கிடையில காங்கிரஸ் கட்சி பிரமுகரான சுதாகர் அப்படிங்கிறவர் சூரியநெல்லியை சேர்ந்த அந்த பொண்ணு பாலியல் தொழிலில் ஈடுபட்டாங்க, அதனால தான் பல ஆண்கள் அவங்கள தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருந்தாரு. மேலும் குற்றவாளிகளை விடுதலை செஞ்ச நீதிபதி வசந்த ஒரு பத்திரிகையாளர் அவருக்கு தெரியாமையே ரகசியமா கேமரா வச்சு பேச்சு கொடுத்தப்போ அவர் அந்த பொண்ணு அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அந்த பொண்ணை நிறைய இடங்களுக்கு பப்ளிக்கா பஸ்ல தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. மேலும் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது கூட அவங்க அங்க இருந்த டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க அதை பண்ணல. அவங்க விருப்பப்பட்டு தான் எல்லோர் கூடவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரகசியமா படம் பிடிக்கப்பட்ட இந்த வீடியோ நியூஸ் சேனல்ல ரிலீஸ் ஆகி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. அதுக்கு நீதிபதி வசந்த், நான் வேணும்னு இந்த மாதிரி பேசல. நான் தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். அதை அவர் எனக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு தன்னுடைய வருத்தத்தை சொல்லியிருந்தாரு. இறுதியா சுமார் 19 வருஷங்களா நடந்த இந்த வழக்கு விசாரணையுடைய முடிவுல தலைமறைவாய் இருந்த தர்மராஜ் கைது செய்யப்பட்டு அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் மற்றவங்களுக்கு அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனையும் வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. இந்த வழக்குல சில குற்றவாளிகள் தீர்ப்பு வழங்கறதுக்கு முன்னாடியே இறந்து போனாங்க. 2000வது வருஷம் ஈ.கே. நாயனார் கேரளா முதலமைச்சராக இருந்த சமயத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு கருணை அடிப்படையில் சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வழங்கப்பட்டுச்சு. 2006 வரைக்கும் சூரியநெல்லியில் இருந்த அந்த குடும்பம் ஊர்க்காரங்களுடைய கேலி கிண்டல்களால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அதுக்கப்புறமா அவங்க வீட்டை வித்துட்டு காலி பண்ணி கோட்டயத்திற்கு குடியேறினாங்க. 2012வது வருஷம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆஃபீஸில் அவங்க பண மோசடி பண்ணதா வேலையில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 8 மாத இடைவெளிக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் தன்னுடைய வேலையில் ஜாயின் பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அக்கா பெங்களூரில் நர்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த சம்பவத்தால் அவங்களுக்கு இன்னமும் திருமணம் ஆகலை அப்படின்னும் சொல்லப்படுது. சூரியநெல்லியில் நடந்த இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுத்தாளர் சுஜித் பாலகிருஷ்ணன் த கிரானிக்கல் ஆஃப் கோல்கோத்தா டேஸ் அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்காரு. மேலும் இந்த சம்பவத்தை தழுவி 2006வது வருஷம் இயக்குனர் லால் ஜோஸ் தயாரித்த அச்சன் உறங்காத வீடு அப்படிங்கிற மலையாள திரைப்படம் கேரளாவில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு சின்ன தப்பு சின்னதாக இருக்கும்போதே அதை திருத்திக்கிறது நல்லது. அந்த சின்ன தப்பை மறைக்க வேறொரு தப்பு பண்ணால் அது மேலும் மேலும் பெரிய தப்பாக தான் முடியுங்கிறதுக்கு இந்த சூரியநெல்லி கேஸ் தான் மிகப்பெரிய உதாரணம். இந்த சூரியநெல்லி கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.